இன்றைய நமது தெய்வ திருத்தலங்கள் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் கண்ணோய் தீர்க்கும் கருணை கடவுளாம் அருள்மிகு ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில், ஞாயிறு கிராமம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த சிறப்புமிக்க ஞாயிறு திருத்தலம் என்பது சூரியன் சிவனை வழிபட்ட ஸ்தலம். சூரியன் அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்ச சாபம் போகிறதுக்காக செந்தாமரை மலர் கொண்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறார். சூரியனே வந்து இங்கே பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு ஞாயிறு என்ற பேர். இத்திருத்தலம் சென்னை கோயம்பேடிலிருந்து செங்குன்றம் வழியாக சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் வாயிலிலேயே பேருந்து நிறுத்தம் அமைய பெற்றிருப்பதால் இங்கு சிரமமின்றி எப்போதும் வந்து செல்லலாம். குறைவில்லா பேருந்து வசதி கொண்டுள்ளதால் பக்தர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. சென்னை மாநகரை சுற்றியுள்ள பரிகார ஸ்தலங்களில் சூரிய பகவானுக்கு முக்கியத்துவம் தரும்படி அமைய பெற்றுள்ளதும் இத்திருத்தலமே. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் வலம் வரும் சூரியனே சூரிய மண்டலத்தில் உள்ள நவகோள்களின் நாயகனாக அழைக்கப்படுகிறார். இவரே பிற கிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது. பிற கிரகங்களால் தோஷ பாதிப்புக்குள்ளானவர்கள் அந்தந்த கிரகத்திற்குரிய நாட்களில் இவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நெய் மற்றும் கோதுமையில் விளக்கேற்றி வழிபடுவதை வழக்கத்தில் கொண்டுள்ளனர். இந்த ஞாயிறு ஸ்தலம் வந்து சென்னையில் இருக்கிற நவகிரக ஸ்தலங்களில் சூரிய பரிகார ஸ்தலம். இங்கே வந்து சூரியனுக்குரிய சூரிய உச்சம், சூரிய நீச்சம், புத்திர தோஷம், பித்ருக்கள் தோஷம் இதெல்லாம் வந்து போக்குறதுக்கான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சூரியனுக்கு சகப்பு வஸ்திரம், சகப்பு துணி, தாமரைப்பூ இதெல்லாம் கொண்டு வந்து பரிகார அர்ச்சனை பண்ணிக்கலாம். கண் சம்பந்தப்பட்ட வியாதி, பல்வெளி சம்பந்தப்பட்ட வியாதி இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான கோயில் இது. மண்டவெளியனும் மண்டலத்திலே பொங்கும் ஒளியனும் சூரியனே, 1000 கோடி தாரகை போற்ற அரசாங்கம் செய்யும் ஆதவனே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சுந்தரவானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே. சிவனே தேவதையாய் கொண்ட காரகனே, செங்கரும்பு சக்கரை பொங்கலிட்டேன். சிவனே தேவதையாய் கொண்ட காரகனே, செங்கரும்பு சக்கரை பொங்கலிட்டேன். நவனே கோதுமையும் படைத்தேன் நானே, இந்த நானிலும் போற்றும் புகழ் தருவாயே. நவனே கோதுமையும் படைத்தேன் நானே, இந்த நானிலும் போற்றும் புகழ் தருவாயே. ஓம் ஆதித்யாய வித்மஹே மார்த்தாண்டாய தீமஹி தன்னக சூரியः பிரச்சோதயாத். அண்டவெளியனும் மண்டலத்திலே பொங்கும் ஒளியனும் சூரியனே, 1000 கோடி தாரகை போற்ற அரசாங்கம் செய்யும் ஆதவனே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சுந்தரவானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே,
வானில் அந்தரம் திகழும் சூரிய பகவானே. தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை பார்த்து அஸ்வத் பஜாய வித்மஹே பாசஸ்தாயிதி மைதன்னோ சூரிய பிரயோதயாது காயத்ரி இதை சொல்லி வணங்குங்க, சுபிட்சம் கிடைக்கும். வார வாரம் ஞாயிறு இந்த ஸ்தலத்துக்கு வாங்க, அனைவருக்கும் செல்வம் பெருகும், செழிப்பா இருப்பீங்க. இது நான் கண்ட அனுபவம். இந்த ஆலயத்தில் சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தபடி இருக்கிறார். இவர் எப்போதும் இங்கு சிவனை வழிபட்டுக் கொண்டிருப்பதாக ஐதீகம். அதிசயத்தின் அடிப்படையில் சித்திரை மாத பிறப்பின் போது முதல் 7 நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் மீது சூரிய ஒளி விழுகிறது. அந்த நாட்களில் சிவனுக்கான பூஜையை சூரியனே செய்வதாக ஐதீகம். எனவே அன்று உச்சி காலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தை துவங்கும் நாளான மகர சங்கராந்தி என்றும் சிவன் சூரியனுக்கு விசேஷ பூஜை செய்யப்படுகிறது. வருஷ ஆரம்பத்தில் வந்து சித்திரை மாதம் 1லேருந்து 5 வரைக்கும் காலையில் சூரிய ஒளி வந்து சுவாமி மேலே படும். அதாவது சூரியன் வந்து வருஷ ஆரம்பத்தில் சிவனை வழிபட்டுட்டு அவருடைய வேலைகளை தொடங்குறதா ஒரு ஐதீகம். தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் மகள் சாயாதேவியை சூரியன் மணந்து கொண்டார். நாளுக்கு நாள் சூரியனின் வெப்பத்தன்மை அதிகமாகவே சாயாதேவி தன் நிழலை உருவமாக்கி சமிக்ஞா என்ற பெயரிட்டு கணவனிடம் விட்டு சென்று விட்டார். யமன் மூலமாக இதை அறிந்த சூரியன் மனைவியை அழைத்து வரச் சென்றார். கிளம்பும் போது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரை வணங்கி அருணகிரியை வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு ஜோதி வானில் தோன்றி நகர்ந்தது. சூரியன் அதை பின்தொடர்ந்தார். அந்த ஜோதி இங்கு தடாகத்தில் பூத்திருந்த தாமரை மலரில் ஐக்கியமானது. அதிலிருந்து தோன்றிய சிவன் சூரியனுக்கு காட்சி கொடுத்து மனைவியுடன் சேர்ந்து வாழும்படியாக அருளினார். பின்பு சூரியனின் வேண்டுதலுக்காக இங்கேயே எழுந்தருளினார். சூரியன் பூஜித்த லிங்கம் தாமரை மலருக்குள்ளேயே இருந்தது. பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னன் ஒருவன் இந்த வழியே சென்றான். அப்போது தடாகத்திலிருந்த ஒரு தாமரை மட்டும் மின்னிக் கொண்டிருந்ததை கண்டான். அதை பறிக்க நினைத்தவன் நெருங்கிய போது தாமரை நகர்ந்து சென்றதே தவிர கையில் சிக்கவில்லை. ஆச்சரியமடைந்த மன்னன் தன் வாளால் அதை வெட்டவே ரத்தம் பீரிட்டது. இதை கண்ட மன்னன் பார்வை இழந்தான். வருந்திய மன்னன் சிவனை வேண்டினான். அவனுக்கு காட்சி தந்த சிவன் கண் பார்வை கொடுத்ததோடு தான் அவ்விடத்தில் லிங்க வடிவில் இருப்பதாக கூறினார். அதன் பின் மன்னன் தடாகத்தின் கரையில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினான். தாமரை புஷ்பத்தில் எழுந்தருளியவர் என்பதால் சிவன் புஷ்பரதேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இங்க வந்து சுவாமி அம்பாள் வந்து சொர்ணாம்பிகை புஷ்பரதேஸ்வரர். புஷ்பரதேஸ்வரர் வந்து ஒரு விசேஷமான கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான சுவாமி. அவர் வந்து ஒரு சுயம்பு மூர்த்தி. ஒரு சோழராஜா வந்து பூ பறிக்க வரும்போது அந்த குளத்தில் அவரால் அந்த பூவை பறிக்க முடியல. அப்போ வந்து கத்தி எடுத்து வெட்டுறார். வெட்டும்போது கரெக்டாக சிவனோட நடு மண்டையில் அந்த கத்தி பட்டுருது. அப்படியே குளம் ரத்த களமாக ஆகிடுது. அதுக்கப்புறம் ராஜாவுக்கு கண் தெரியாமல் போயிடுது. திரும்ப சுவாமி வந்து அந்த சோழராஜாவுக்கு காட்சி கொடுத்து இந்த குளத்துக்கரையில் எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ராஜா வந்து திரும்ப கோயில் கட்டுறார். இது வந்து சுவாமி வந்து பூலேருந்து சிவன் வந்ததுனால சுவாமி பேர் வந்து புஷ்பரதேஸ்வரர்ன்ற பேரு. இந்த சிவலிங்க பானத்தில் மன்னனால் வெட்டப்பட்ட தழும்பு இன்று வரை இருக்கிறது. தெய்வ திருத்தலங்கள் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.